கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அற்புதமான வேத தியான வேளையிலே நாம் தியானிக்க வேண்டிய ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. ஐயா, உங்கள் வளர்ச்சிக்கும் வெற்றி வாழ்க்கைக்கும், உங்கள் விடுதலைக்கும், உங்கள் பிள்ளைகளுடைய அல்லது உங்கள் குடும்பத்தினுடைய ஒரு பெரிய மாற்றத்திற்கும் விடுதலைக்குமாய் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டிய நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாதிருக்கிறோம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனையோ பிரச்சனைகள் நம்மை சுற்றிலும் இருக்கிற, எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ஆபத்துகள், நம்மை நோக்கி வந்த எத்தனையோ உபத்திரவங்களும் பாடுகளும் நாம் ஜெபிக்க வேண்டிய விதமாய் ஜெபித்திருந்தால் அல்லது நாம் நடக்க வேண்டிய விதமாய் நடந்திருந்தால் நிச்சயமாய் அவை நம்மை நாசப்படுத்தி இருக்க முடியாது. அநேகரை அது தொல்லைப்படுத்தி இருக்க முடியாது, கஷ்டப்படுத்தி இருக்க முடியாது. பல்வேறு வேதனைகளும் துக்கங்களும் சோர்வுகளும் அசதிகளும் பல்வேறு பாடுகளும் கடன்களும் உபத்திரவங்களும் நமக்கு வராமலே போயிருக்கும். நிச்சயமாய் அதிநிச்சயமாய் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தரை போதித்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உறுதியாய் நம்புங்கள். கர்த்தர் அவருடைய சீசர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். நாமும் நிச்சயமாய் எப்படி ஜெபிக்க வேண்டும், யாரோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்பனவற்றை எல்லாம் அறிந்து ஜெபித்தோமானால் நிச்சயமாய் நாம் ஒரு நாளிலும் சொல்ல மாட்டோம், ஐயோ நான் ஜெபிக்க வேண்டிய விதமாய் ஜெபிக்க தெரியாமல் போய்விட்டேனே என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்காது. நிச்சயமாய் உங்கள் ஜெபம் பயங்கரமான அற்புதமான அதிசயமான காரியங்களை சாதிக்கும் என்றால் நிச்சயமாய் நீங்கள் ஜெபிக்க தவறினீர்களே ஆனால் அத்தனை சாதனைகளும் நாம் தவறவிட்டிருப்போம், அத்தனை கிருபைகளையும் தவறவிட்டிருப்போம். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாக யோசித்து பாருங்கள். ஐயா, இந்த உலகத்திலே நீங்கள் என்ன வேண்டுமோ அதை கேட்க வேண்டியவரிடம் கேட்க வேண்டிய விதமாய் கேட்க வேண்டிய சமயத்திலே கேட்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். கேட்க வேண்டிய விதமாய் கேட்க வேண்டும், கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்க வேண்டும். அப்பா, இப்படியாய் நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் ஜெபத்திற்கு பதில் வருவதோடு நீங்கள் விரும்பிய வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். நீங்கள் நினைத்த காரியங்கள், ஐயா, நீங்க வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களிலே நிச்சயமாய் ஒரு விடுதலையும் மாற்றமும் மறுமலர்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் இந்த காரியங்களை அறிந்திருந்தீர்களே ஆனால் நீங்கள் ஒரு நாளும் சொல்ல வேண்டிய அவசியம் வராது. ஐயோ, ஜெபிக்க வேண்டிய விதமாய் நான் ஜெபிக்க தவறிவிட்டேனே என்று சொல்ல வேண்டிய அவசியம் வராது. ஏனென்றால் உங்களுக்காகவே யோவான் 14:26 கர்த்தர் சொல்லுகிறார், நமக்காகவே என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். Mighty God, உங்களுக்கு நினைப்பூட்டுகிறவரும். நன்றாக கவனியுங்கள். ஆபத்து காலத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும், ஐயா, எப்படி தேவனோடு முறையிட வேண்டும், எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும், எப்படி மன்றாட வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் போதிக்கிறவரும் நினைப்பூட்டுகிறவருமாகிய ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் நம்ப வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. பாருங்கள், லூக்கா 12:12 கர்த்தரே சொல்லுகிறார், நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். ஐயா, நீங்கள் பேச வேண்டியது, நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, இன்னபடி ஜெபிக்க வேண்டும் என்பதை அவரே உங்களுக்கு போதிப்பார் என்று சொன்னாரே. அதை நிச்சயமாய் கடைபிடிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ஜெபம் அர்த்தமுள்ளதாய், அவசியமான நேரங்களிலே செய்ய வேண்டிய விதமாய் கருத்தாய் அற்புதமாய் அழகாய் விசுவாசத்தோடு ஜெபித்து நாம் நம்முடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 10:44 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று பார்க்கிறோம். வசனத்தை கேட்ட ஐயா பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அறிக்கையிட்டு நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் உங்கள் மீது மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபிக்கிற உங்கள் பிள்ளைகளின் மீதும், ஐயா, உங்கள் மீது மாத்திரமல்ல, உங்களை நெருக்கி நிற்கிற எல்லா பிரச்சனைகளின் மீதும் அவர் இறங்குவார்.
உங்களுக்கு விரோதமாய் பிசாசு கட்டி வைத்திருக்கிற எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்கும்படியாய் இந்த அற்புதமான பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக இறங்குவார். உங்கள் மீது மாத்திரமல்ல, அன்பு தேவ பிள்ளைகளே, எங்கோ இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கோ இருக்கிற உங்கள் கணவனுக்காக, யாரோ பிடித்துக் கொண்டு போன உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தாய் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் எங்கே தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நிச்சயமாய் இறங்குவார். ஹல்லேலூயா. உங்களை யார் யார் அழிப்பதற்கும் கெடுப்பதற்கும் வருகிறார்களோ அவர்கள் மீதும் இறங்குவார். நிச்சயமாக அவர்கள் ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போவார்கள். பிசாசும் அவருடைய கூட்டமும் சிதறி ஓடி போகும். கர்த்தர் இறங்குவார். அருமையான தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் மறந்து விடாதீர்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் 4:31 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் பாருங்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. Mighty God. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, லார்ட், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் குடியிருக்கிற இடம் மாத்திரமல்ல, உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகள் எங்கோ இருக்கிற உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும், அல்லது உங்களுக்கு கீழ்ப்படியாதபடி கேம்ஸ்லையும் போதை பழக்க வழக்கங்கள், கீழ்ப்படியாமைகள், ஒருவேளை மது அடிமைகளாய் அல்லது ஏதோ தவறான பழக்க வழக்கங்களில் இருக்கிற பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிற எல்லா அரண்கள் மீதும், எல்லா அரண்களின் அஸ்திபாரங்களும், சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களும் நிச்சயமாய் குலுங்கும். ஏன்னா அவர்கள் ஜெபித்த பொழுது, இதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். Mighty God. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இதை மறந்து விடாதிருங்கள். யூதா இப்படியாக சொல்லுகிறார் 1:20, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். Glory to the Lamb of God. பாருங்கள், எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். நீங்களோ பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்கள் பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளின் வாழ்க்கையை குறித்து, தவறாய் போய் கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை நடக்க வேண்டிய திருமணங்கள் நடக்காமல் இருக்கிற காரியங்களிலே, அல்லது வரவேண்டிய வேலைகள், வரவேண்டிய வாய்ப்புகள், செய்ய வேண்டிய ஊழியங்கள், ஊழியத்திலே வளர்ச்சிகளும் வெற்றி திருப்பு முனைகளும் வராமல் இருக்கிறதிலே, நமக்கு இருக்கிற பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் என்று யூதா உங்களுக்கு கட்டளையிடுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் இப்படியாய் ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், ரோமர் 8:26 சொல்லப்பட்டிருக்கிறது, this is wonderful. என் அன்பு சகோதர சகோதரிகளை, மறந்து விடாதீர்கள், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். Mighty God. என்னையா பலகீனம்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன பலகீனம் தெரியுமா? இருக்கிறதிலே மோசமான பலகீனம், இருக்கிறதிலே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணிவேராய் இருக்கிற பலகீனம், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இருக்கிறதிலேயே எல்லா துன்பங்களுக்கும் உபத்திரவங்களுக்கும், நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா பாடுகளுக்கும் ஆணிவேராய் இருக்கிற பலகீனத்திலே அவர் உதவி செய்கிறார். அது என்ன சார் பலகீனம் என்று கேட்டீர்களே, ஆனால் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே. Mighty God. உங்களுக்கும் எனக்கும் கூட சில வேளைகளிலே நாம் எப்படி ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று நாம் அறியாதிருக்கிறோம். ஆதலினால் ஆவியானவர் தாமே உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் ஊழியத்திற்காகவும் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் உங்களுடைய கடன் கஷ்டங்கள் வேதனைகள் நஷ்டங்களுக்காகவும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இதை விட ஒரு அற்புதமான உதவி, ஜெப உதவி எங்கே இருந்து கிடைக்கும்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள், ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள், பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்கிறவரோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அதிநிச்சயமாய் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டாகும்.
நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இன்று இரவு ஜெபத்திலே இதை பற்றி தொடர்ந்து பேச போகிறேன். எப்படி அவர் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும், நீங்கள் அறியாது இருக்கிற பிரச்சனைகளுக்காக, நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிற பிரச்சனைகளுக்காக, உங்களுக்கு தெரியாமல் இருக்கிற பிரச்சனைகளுக்காக அவர் எப்படி ஜெபிக்க முடியும்? அவர் பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்யும் பொழுது என்னவென்னவெல்லாம் மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவரே சொல்லுகிறார், அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலகீனங்களில் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிறார், உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்க வேண்டும். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். நிச்சயமாய் உங்களுக்கென்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற, உங்களுக்கென்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற, தீர்க்க தரிசனமாய் பேசி இருக்கிற அற்புதமான காரியங்கள் நடப்பதற்கு இதுவே வழி. கர்த்தர் நிச்சயமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்துவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு விசேஷித்த கிருபை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா உபத்திரவங்களும் மாறி போகும்படியாய், எல்லா துன்பங்கள், எல்லா விதமான பாடுகளும் சோதனைகளும் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே எங்கே எங்கே இவர்களுக்கு விரோதமான அரண்கள் இருக்கிறதோ, எங்கே எங்கே சொல் பொல்லாத சத்துரு இவர்களுக்கு, இவர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக கட்டி வைத்திருக்கிற அரண்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிர்மூலமாகும்படியாய், அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய பிள்ளைகள் எங்கே எங்கே பொல்லாத பிசாசின் கண்ணிகளிலும் கட்டுகளிலும் சங்கிலிகளிலும் சிறையிருப்புகளிலும் அகப்படுத்துவதற்காய் ஆயத்தமாய் இருக்கிறானோ அந்த இடங்களில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். நிச்சயமாய் அவைகள் எல்லா கண்ணிகளிலும் இருந்து, எல்லா சிறை கதவுகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்காக அனுப்பப்பட்ட ஐயா நல்ல தேற்றவாளன், வேறொரு தேற்றவாளன் என்று ஆண்டவரும் அற்புதருமாகிய கர்த்தர் சொன்ன அற்புதமான தேற்றவாளன் எல்லாவற்றையும் எங்களுக்கு போதித்து நினைப்பூட்டி ஜெபிக்க வல்லமையை, கிருபையை, பலத்தை, புதிய அபிஷேகத்தை தருவீராக. மன்றாட்டின் ஆவி, ஜெபாவி ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை, அதிசயமான அற்புதமான காரியங்களை என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும், கையின் பிரயாசங்கள், ஊழியங்களிலே, தொழில்களிலே, வேலைகளிலே எல்லாவற்றிலும் மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பரும் ஆத்தும ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த ஜெபம் அல்லது இந்த காரியம், இந்த செய்தி வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை.